சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வாடகைக்கு குடியிருந்த பீகார் இளைஞர்கள் வீட்டு உரிமையாளரை அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடித்துவிட்டு சத்தம் போட்டு அலப்பறை செய்தவர்களை தட்டி கேட்டதால் அரங்கேறிய கொலையின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் சொந்தமாக தறிக்கூடம் வைத்து தொழில் செய்து வந்தார். இவரது மற்றொரு வீட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் வாடகைக்கு தங்கி அங்குள்ள மற்றொரு தறிக்கூடத்தில் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி இரவு பீகார் இளைஞர்கள் 5 பேரும் குடிபோதையில் அதிகமாக சத்தம் போட்டு அலப்பறை செய்துள்ளனர். அப்போது ஏன் இப்படி சத்தம் போடுகிறீர்கள், ஒழுங்காக படுத்து தூங்குங்கள் என கோவிந்தராஜ் தட்டி கேட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கோவிந்தராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்துள்ளனர். அப்போது திடீரென 5 பேரும் சேர்ந்து கோவிந்தராஜை சரமாரியாக தாக்கி கீழே தள்ளிவிட்டனர். அதில் கீழே கிடந்த கல்லில் மோதி அவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே கோவிந்தராஜை அவரது உறவினர்கள் மீட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதுகுறித்து மகுடஞ்சாவடி காவல் நிலைய எஸ்ஐ ஆனந்தன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி குடிபோதையில் ஆபாசமாக பேசியது, கொலை முயற்சியில் ஈடுபட்டது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பீகார் இளைஞர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். ராஜேந்திரகுமார், அஜய், பிந்த் உள்ளிட்ட அந்த 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சங்ககிரி கிளை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோவிந்தராஜ் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து மகுடஞ்சாவடி போலீசார் ஏற்கனவே பதிவு செய்த கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சங்ககிரி கிளை சிறையில் இருக்கும் பீகார் இளைஞர்களை கொலை வழக்கில் கைது செய்து சேலம் மத்திய சிறைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். குடித்துவிட்டு சத்தம் போட்டதை தட்டி கேட்ட வீட்டு உரிமையாளரை மதுபோதையில் பீகார் இளைஞர்கள் அடித்துக் கொன்ற சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.